டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதுனா மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து ஒரு பார்ட்டிக்கல் அனிமேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பார்ட்டிக்கல் அனிமேஷன் வித் நியூரல் நெட்வொர்க்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இதை நான் கொஞ்சம் வந்து கோட்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக்கியிருக்கேன். ஸோ இன்னும் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ் வந்து HTML, CSS அப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போதைக்கு டெஸ்ட்டுக்காக பண்ணது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிகிட்டே பண்ணலாம். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இந்த விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானது ஜென்ரலாக HTML பற்றி ஒரு பேசிக், CSS பற்றி ஒரு பேசிக், JS பற்றியான ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். கேன்வாஸுங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம JSல கால் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் வந்து கேன்வாஸில் ஒரு ஆர்க், அதாவது ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி அந்த சர்க்கிளை அனிமேட் பண்ண போகிறோம். இதுதான் பார்ட்டிக்கல் அனிமேஷன். இதை வந்து நேச்சுரலாகவே வந்து நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கிட்டப்ஸ் அப்புறம் அதர் தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் நீங்கள் வெப்பேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஆர் இல்லை நான் கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு சொந்தமாக வேணும்னா ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக 3 ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கேன்வாஸ் ஏற்கனவே இந்த இடத்துல டேக் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு ஐடியா வச்சுட்டேன், ஒரு கிளாஸ் நேமாக வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு பாடி கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். அந்த பாடி கலர் வந்து பாடி கலர் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து ப்ராபப்ளி எனக்கு ப்ளூ பிடிக்கும். பட் இதுலேருந்து ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓரளவுக்கு அந்த ஒயிட்டாக கொஞ்சம் க்ளோவாக தெரிகிற மாதிரி. இதில் ஒரு கலர் சூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்ம பிளாக் அண்ட் கலர் ரன் பண்ணோம்னா இது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியும். இப்போது ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் வந்து நான் ஒரு சின்னதாக வந்து பார்ட்டிக்கலில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த பார்ட்டிக்கல் வந்து எக்ஸாம்பிள் இந்த கிளாஸை வச்சு அதுக்கு ஒரு டிசைன் என்னென்னா எந்த பார்டருக்குள்ளே சுற்றுது, ஏன்னா ஃபர்தராக இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்கிறதுனால இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஹைட் செட் பண்ணிடுறோம். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு எப்படி வருதுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வித்தை பார்த்தீங்கன்னா ஒரு 300 3x ஒரு ஸ்கொயர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். போத் சைட்ஸ் 300 3x. இப்போ இதுக்கு பார்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் 1 இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிவிட்டேன். அப்புறம் 4 சைட்ஸில் வந்து 300 பிக்சலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன நம்மளுக்கு கேன்வாஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து அனிமேஷன் பார்ட்டு. ஸோ நான் VS கோடு கூட போகுது. இதில் வந்து ஒரு எலமெண்ட் டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். பேர் வந்து கேன்வாஸுங்கிற அந்த எலமெண்ட்டை கால் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி document.get element by ஐடின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஐடியை நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிக்கல் நெட்வொர்க்குங்கிற இந்த ஐடியை வந்து கால் பண்ணி இந்த இடத்துல கால் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. அந்த எலமெண்ட்டை டேக் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து இதோட கான்டெக்ட் 2D இருக்கணுமா 3D இருக்கணுமா. மோஸ்ட் இது வந்து யூசர் வியூவுக்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது 2D. 3Dனா டெப்த் எக்ஸாவாக க்ரியேட் பண்ணணும். 2Dயில் இருக்கிறதுனால எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட்டை வந்து சிடிஎக்ஸில் வந்து வேரியபிளை டிஃபைன் பண்ணி கேன்வாஸை வந்து மாற்ற போகிறோம். என்ன கான்டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறோம்னா 2Dயாக மாற்ற போகிறோம். இப்போ இதை மாற்றியாச்சு. அடுத்தது கேன்வாஸோட விண்டோவோட ஹைட்லேருந்து கேன்வாஸ் ஹைட்டை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போது கேன்வாஸோட ஹைட்டு போட்டாலே வேல்யூ வந்துடும். அது வந்து விண்டோ ஹைட்டோடையும் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கேன்வாஸோட ஹைட் ஏற்கனவே நம்ம 300 பிக்சல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
அதுலேருந்து விண்டோ டாட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஹைட்டு பார்ப்போம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிளி கேன்வாஸ்க்குள்ளே இருக்கிற இன்னர் ஹைட் என்னவாக இருக்கும்னா 300க்குள்ளே 283 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். இன்னர் ஹைட்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இதையும் அதே தான் எடுத்துகிட்டு வரும்போது அதே தான் கேன்வாஸோட விர்த்துக்கும் நம்ம செட் பண்ண போகிறோம். இன்னர் விர்த்து சேம் விண்டோ டாட் இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்பில்ட் ஸ்ப்ளைன் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய வந்து அனிமேஷன்ஸ் பண்ணலாம். ஸ்க்ரோல் அனிமேஷன் வந்து இப்போ இது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதாச்சும் குட்டி குட்டி டாட். அப்போது பார்ட்டிகல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்கிற சிடிஎக்ஸை கால் பண்ணி ஒரு பாத்தை நான் வந்து வரைகிறேன். இந்த பாத்தை நான் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆர்க்கனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆர்க்குன்னா உங்களுக்கே தெரியாது மோஸ்ட்லி இருக்கிறவங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஹைட்டு வைக்கிறேன், பொசிஷன் வைக்கிறேன். அதாவது 150 இருக்கிற மாதிரி YAX. அதுக்கடுத்தது இதோட ரேடியன்ஸ் வந்து ஒரு 5 வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆங்கிள் 0 கம்ப்ளீட் ஆகிற ஆங்கிள் வந்து மேத்து டாட் பை இன்ட்டு 2. இப்போ இது என்னென்னா ஒரு ஃபுல் 360 டிகிரி. அதாவது பைனா ஒரு 180 டிகிரி ரேடியன்ட்டில் இருக்கும். 2 பைனா 2 × 180 is 360. ஸோ இது பண்ணிவிட்டு இதுக்கு கலர் செட் பண்ணுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கேன்வாஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ரெஃபர் பண்ணுற சைட்டு W3 ஸ்கோர் மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் மோசிலாஸ்லேயுமே வந்து நிறைய இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ் ஆனால் என்ன மாதிரியான யூடியூப் வீடியோஸில் இதை பற்றி இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்டைல் ஃபில் பண்ணுறேன் நான். அதாவது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் இதுக்கு வந்து ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு விசிபிள். அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் தான். இதில் வந்து ஃபில்லை கொடுத்து இதை 5 ரன் பண்ணி நமக்கு இந்த இடத்துல பர்டிகுலராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் இன்னும் 11 கொடுக்குறேன். ரொம்ப சின்னது. ஓகே, அது இன்னும் ஜாஸ்தியாக 100 கீழே போயிடுச்சு. இது ஒரு 10 கொடுக்கணும். ஏன்னா பாட்டமில் போயிடுச்சு. ஏன்னா இருக்கிறதே வந்து 300 இங்கே 10க்கு. ஓகே, ரேடியன்ஸ் வந்து 3 கொடுக்குறேன். அது வந்து கொஞ்சம் குட்டியாகிடுச்சு. சரி, இப்போதைக்கு இந்த இடத்துல தெரியாது, இன்னும் கிளியராக தெரியல. ஸோ இதுக்கான இது எடுத்து விட்டாங்க. வெயிட் இது மேனுவலாக கால்குலேட் பண்ணுறேன். அந்த ஹைட்டுக்கு இது ரீச் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஃபார்ம் இருக்குது. இப்போ இதை தான் மூவ் பண்ணி இந்த ஐட்டத்துக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது வந்து இந்த கேன்வாஸ்குள்ளே வந்து அந்த ஒரு நியூரல் நெட்வொர்க் அந்த பார்ட்டிகல் மூவிங் அனிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் பேசிக். இப்போதைக்கு இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அனிமேஷன் பண்ணதுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இது பார்ட்டிகல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான பேராமீட்டர்ஸை நம்ம லோட் பண்ணிடலாம். ஜேசான் டேட்டாவாக ஒரு எம்டிஆர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 வேல்யூஸ் வந்து நான் 5 பார்ட்டிகளை க்ரியேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு I++ கொடுத்து ஜேசன் ஃபைலில் புஷ் பண்ண போகிறேன். இப்போ பார்ட்டிக்கலுங்கிற அந்த அரேக்குள்ளே இதை எல்லாமே புஷ் பண்ண போகிறேன். எப்படின்னா ரேண்டம் வேல்யூஸாக எனக்கு அந்த ரேண்டமாக அந்த 5 பார்ட்டிக்கல் வரணும். ஏன்னா வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல இருந்தால் ஒரு தடவை நான் மேனுவலாக வந்து பண்ணணும். எனக்கு அது தான் அந்த ரேண்டமாக ஒரு இடத்துல போய் இடிச்சுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை பார்ட்டிக்கல் புஷிங் லிமிட்டை கொடுத்துட்டு, ஏன்னா இது ஜேசன் ஃபைல் டேரெக்டாக அரே ஃபைலாக இருக்க போகிறது கிடையாது. ஜேசன் ஃபைலில் கொடுத்துட்டு
செமிகோலன் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இதுவே ரன் ஆகாது, ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். பார்ட்டிகளுக்கு ஒரு வித்து அது செட் பண்ணுறேன். வித்துங்கிற ஆட்ரிபியூட் நேமுக்கான வேல்யூ வந்து என்ன, வித்துங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நேமுக்கு அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா, நம்ம மேலே இருந்து எடுத்த மேத் ரேண்டமாக இருக்கிற கேன்வாஸ் வித்து ஹைட்டு பார்ட்டிகுலர் இந்த ஹைட்டில் இது எந்த ஹைட்டில் இது பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு கேன்வாஸோட சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது அதுக்கு அடுத்தது வந்து ஹைட்டு, அதுக்கு அடுத்தது வந்து வெலாசிட்டி, எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும். இது எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா, அதே மேத் ரேண்டம் தான், பட் நான் சொன்ன மாதிரி -1 1 0 இந்த 3 பொசிஷன் கூட தான் நம்ம மூவ் ஆக போகுது. ஏன் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க அந்த என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே தான் அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரத்துக்காக தான் இந்த கன்ஸ்டன்டான இந்த டைரக்ஷனுக்குள்ளே சுற்றணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வரப்போம். இப்போ நான் மாத்திர ஆட்டு ரேண்டம் -0.5 0.5 வர வேல்யூஸோட ரேண்டமாக வர இந்த வேல்யூஸோட, அதாவது 2லேருந்து 2 மீன்ஸ் எக்ஸாக்டாக 2 இருக்காது, 1 0 -1 0 1 அந்த வேல்யூஸோட இது மைனஸ் வந்து பண்ணணும். அது மோஸ்ட்லி வந்து 1லேருந்து 2குள்ளே 0லேருந்து 2குள்ளே இருக்கிற வேல்யூஸை பண்ணணும். மோஸ்ட்லி வந்து ஜீரோஸ்லேயே எதாவது வேல்யூ இருந்தால் அதோட -0.5 பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸில் வேல்யூ வரும். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து 2லேருந்து +2 +1லேருந்து -1குள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்போ அதே மாதிரி மேலே அப்வர்ட் டைரக்ஷனுக்கும் பண்ண போகிறோம். இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் பண்ணியாச்சு, இப்போ அப்வர்ட் டைரக்ஷனுக்கும் அதே கான்செப்ட் தான். into 0.5 into இது கொடுத்தாச்சு, உங்களுக்கு புஷ் பண்ண வேல்யூஸ் கிடச்சாச்சு. அவ்வளோதான், பார்ட்டிக்கல் இப்போ ரெடி. இதை பண்ணதுக்கப்புறம் அனிமேஷன் பண்ண போகிறோம். இந்த அனிமேஷனில் தான் எல்லா வேல்யூஸும் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட்டில் இதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கேன்வாஸ்குள்ளே எதுனா ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கொயரோ இல்லை அதர் ஷேப்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம்னா கேன்வாஸோட பொசிஷன் எல்லாமே சொல்லுங்களோ, அதில் கேன்வாஸோட ஹைட்டுங்க, இனிஷியல் ஹைட்டு, ஃபஸ்ட்டு வித் அண்ட் ஹைட் தான். இனிஷியல் வித்து ஹைட்டு
இது பண்ணியாச்சு. இப்போ சிடிஎக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ நம்ம அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே எல்லாமே ஜேசான் வேல்யூவாக இருக்குது. கீ அண்ட் பேர் அதோட மேட்ச்டு வேல்யூஸில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ரேட் பண்ணணும்னா ஃபாரிட்ஸுங்கிற ஒரு இன்னொரு லூப் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு லூப் வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸை வச்சு அதை ரேட் பண்ணும். இதுக்கு வந்து நேம்ஸு நம்ம அதுக்கு தேவையான நேம்ஸு அதுக்கு உண்டான டேட்டா டைப்ஸை வச்சு ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்க போகுதுன்னா பார்ட்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு அரேயில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஃபாரிட்ஸ் யூஸ் பண்ணி பிங்கிற ஒரு அசைன் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸோட பியோட வித்தை வந்து எடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து அடிஷன் ஆட் பண்ணி அதுக்கு அடுத்தது வெலாசிட்டி அதில் ஆட் பண்ணி விட போகிறோம். அந்த வெலாசிட்டியில் தான் அந்த பர்டிகுலர் வித்தில் அந்த வெலாசிட்டியில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பார்ட்டிக்கல் ஃபாரிட்ஸ் வந்து வித்து கொடுத்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது பி டாட் வெலாசிட்டி எக்ஸ். இங்கே அதே தான் பி டாட் ஹைட்டில் பி டாட் வெலாசிட்டி இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஆர்க்கு க்ரியேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு 10 இந்த ரெண்டு இடம் தான் ஆக்சுவலி வந்து வித்தும் ஹைட்டும் இருக்குது. நம்ம அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பி டாட் வித்து பி டாட் ஹைட்டு அதோட சைஸ் வந்து ஒரு 1 வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த அனிமேஷனை ரன் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அனிமேஷன் ஃப்ரேம் ரிக்வெஸ்ட் பண்ணி அனிமேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை ஃப்ரேம் அனிமேட் பண்ண போகிறேன். அதுக்கு அனிமேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டாங்க. ஒரு தடவையும் அது உங்களுக்கு வந்து அனிமேட் ஆகிட்டு இருக்கும். நான் பண்ணேன் உங்கள் கண்ணுக்கே வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். இந்த பார்ட்டிக்கல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 1 இருக்குது 5 கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்டிக்கல் வருது. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா இந்த பர்டிகுலர் இது போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு பவுண்ட்ரி செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், பவுண்ட்ரிஸ் மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது பொசிஷன் அதாவது நம்ம பார்ட்டிகுலரோட வித்தும் கிரேட்டர் தென் கேன்வாஸோட வித்தில் இருந்ததுன்னா 300 தாண்டி போச்சுன்னா பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆர் இது வந்து லெஸ் தென் 0 மைனஸ்லையும் போகக்கூடாது. அதாவது இப்படி இருக்கிறது வந்து ப்ளஸ்லேயும் இருக்கக்கூடாது மைனஸ்லேயும் வந்து போகக்கூடாது. லெஸ் தென் 0 இருக்கக்கூடாது. அந்த 0லேருந்து கிரேட்டருக்குள்ளே தான் அது இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும்போது அது பொசிஷன் மைனஸில் போச்சுன்னா இண்டெக்ஸை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும். அதாவது ஃப்ரேமை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும். இந்த சந்தான படத்தில் சொல்லுவாங்க, நான் ஃப்ரேம் இங்கே தான் வச்சுருக்கேன் அதை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ அதே கான்செப்ட் தான் இது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டியை நம்ம வந்து ரீஅசைன் பண்ணுறோம். என்னென்னு ரீஅசைன் பண்ணுறோம், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வெளியே போனால் திரும்பி மைனஸ் ஆகி உள்ளே வந்துடு அப்படின்னு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் அதே வேலையை மைனஸ் பண்ணி இதுக்குள்ளே லோட் பண்ணிக்கோ அப்படின்னு இது கொடுத்துட்டீங்க. சேம் இப்போ அதே தான் ஹைட்டுக்கும் அடிக்கணும். இஃப் மைனஸ் பொசிஷன்ஸ்லையும் போகக்கூடாது. கிரேட்டர் தென்
சைஸ் வந்து பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணியாச்சு. திருப்பி நோட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் விட்டு வெளியே போகாது. ஆக்சுவலி போச்சுன்னா கூட நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிருக்காங்க, கீழே போட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ பார்ட்டிகல் போயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு ரொம்ப அவ்வளோ தெரில. ஸோ நான் இந்த பார்ட்டிகல் சைஸை 115 ஆக்குறேன். ஆக்கிட்டு ரன் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு ஸ்னோஃபாலோ இல்லை பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு அனிமேஷன். ஃபர்தராக இது இதில் வந்து எது க்ளோசஸ்ட் நோடோ அதோட வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி லைன்ஸை கனெக்ட் பண்ண போகிறதுன்றது ஜாவாஸ்கிரிப்டில் பார்ப்போம். எனிவேஸ் இதுதான் வீடியோவோட ஃபைனல். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப உதவும். என்னோடய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா மோஸ்ட் இந்த மாதிரி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இதை பற்றி போடலாம். இன்னும் நிறையா வந்து டீட்டெயில்டாக அனிமேஷன்ஸை ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பேசலாம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து அனிமேஷன் ஃப்ரேம்ஸ் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இன்னொரு சீரீஸில் டேட்டா சயின்ஸோட வந்து நம்ம மிங்கிள் பண்ணுவோம். எனிவேஸ் see you from next